இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க 2 சைஸ் மாங்காயோட டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு மாங்காய், அது வந்து நாங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊரில் எங்கள் வீட்டில் இருக்கிறது, நான் ஊருக்கு போயிருந்தப்போ கொண்டு வந்தேன். அது வந்து செங்கவரிக்க மாங்காய். எப்போவுமே மாங்காய் பழ தோலை கட் பண்ணாமல் தாங்க சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பழ தோலில் தான் விட்டமின் ஏசி, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க கட் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கட் பண்ணேன். இது நம்ம வீட்டிலேயே வளர்க்குற மாம்பழம் ஆனதுனால தைரியமாக கட் பண்ணாமலே தோலோட சாப்பிடலாம். மாம்பழத்தோட சயின்டிஃபிக் நேம் எல்லாருக்கும் தெரியுங்க, மாஞ்சிஃபெரா இண்டிகா. எல்லா மாங்காயும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 மாங்காயும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து செங்கவரிக்க மாங்காய். இது கன்னியாகுமரி ஸ்பெஷல் மாங்காய். சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும் எனக்கு. இந்த மாங்காய் வந்து நம்ம கேரளா கன்னியாகுமரியில் தாங்க அதிகம் பார்க்க முடியும். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா அடுத்து 2 days ஆனோன்னா மேலே கருப்பு புள்ளிகள் வந்துடும். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு மாங்காய். இது வந்து புளிப்பு கலந்த இனிப்பு சுவையில் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு டேஸ்ட். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செங்கவரிக்க மாங்காயில் ஒரு நார் இருக்கு, அது பல்ல கடிச்சோன்னா பல்ல ஒட்டிக்கும். ஆனால் வந்து மற்ற மாங்காயில் அது இருக்காது. அதான் மேக்ஸிமம் டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து செங்கவரிக்க மாங்காய் தாங்க நல்லா பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.